அரிமா சங்க உறவுகள், தமிழ் சங்க உறவுகள், எங்கள் அன்னை தந்தை ஆரூர் உறவுகள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். அன்பானவர்களே, துரோணரை குருவாக ஏற்று அவரை பார்க்காமலேயே வில்வித்தை கற்றவன் ஏகலைவன். அதேபோல் எங்கள் ஐயா சுகி சிவத்தை ஆதர்ச குருவாக ஏற்று அவரிடம் பயிலாமலேயே சொல்வித்தை கற்க முயற்சிக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன், அடியேனும் ஒருவன் என்று அவருடைய பாதம் தொட்டு வணங்கி, அதாவது கல்லூரி முடித்துவிட்டு ஒரு பெண் வர்றா, வழியில் அவருக்கு என்ன சிரமம் ஏற்பட்டிருக்குமோ தெரியவில்லை, அல்லது கல்லூரியில் சில இளைஞர்களால் என்ன தொந்தரவு ஏற்பட்டிருக்கும் என்று புரியவில்லை. அங்கே ஓடி வரா வீட்டுக்கு, தன்னுடைய தாய் எங்கன்னு தேடுறா. அங்கே எங்கேயும் சுற்றி பார்க்குறான். அடுப்பாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு வந்து கூடத்தில் அமர வைத்து அவளுடைய மடியில் முகத்தை புதைக்கிறார். அன்பானவர்களே, கவிஞர் ஜெயமோகன் எழுதிய கவிதை புத்தகத்திலிருந்து நான் படித்த கவிதை. மகளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தாய் இப்படி ஆரம்பிக்கிறார். மடியில் முகம் புதைத்த மகளின் தலைவருடி ஒன்றன் பின் ஒன்றாய் அம்மா கேட்டார். நேர்த்தியான ஆடைகள் அணிந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றானா அழகன் ஒருவன். பீச்சு எடுக்கப்பட்ட வாசனை திரவியங்கள் வீச்சம் எடுக்க நெருங்கி வந்து நிற்கின்றானா மற்றொருவன். காதல் ஜாடை கோடி இந்நேரம் பாடிக்கொண்டிருப்பானே பாடகன் ஒருவன். வாகனத்தில் வந்து வேகம் எடுத்து வித்தை காட்டுவதையே வேலையாக செய்து கொண்டிருப்பானே வீணன் ஒருவன். கண்டிப்பாக இந்நேரம் சில பேர்களாவது கவிஞர்களாகி இருப்பார்களே. தன் தாத்தா வழியில் வந்த சொத்து பத்துக்களை எல்லாம் சொல்லி நிமிர்ந்தான் அல்லவா வேறொருவன். மாய்த்து கொள்ளப் போவதாக மடல் எழுதியிருப்பானே மறை கலன்ற ஒருவன். ஆசிட் வீசப்போவதாக அறிவித்திருப்பானே அரை கிறுக்கன் ஒருவன். மெல்ல தலையை உயர்த்தி பெற்றவளை பார்த்து பிறந்தவள் கேட்டால், எனக்கு இப்படி நேர்வதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அம்மா என்று. அழகாய் மகளின் தலைவருடி அம்மா சொன்னால், இவன்களது அப்பன்களை கடந்தே உன் அப்பனுக்கு நான் மனைவியானேன் என்று. அன்பானவர்களே, ஒரு தாயினுடைய அனுபவம் மகளுக்கு அறிவானது. இப்போ இது போன்ற அனுபவத்தை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா 100 ஆண்டுகள் அதிகபட்சம் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் இந்த கவிதையை நான் வாசிக்கும் போது புத்தகத்திலிருந்து ஒரு ஆகச்சிறந்த அனுபவத்தை நான் பெறுகிறேன். ஒரு பெண் குழந்தை இந்த கவிதையை வாசித்தால் ஒரு தன்னம்பிக்கையை, சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற துணிச்சலை, தன் தாய் அவ்வாறு தான் வந்திருக்கின்றால், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவ்வாறு தான் வந்திருப்பார் என்ற துணிச்சலை அந்த புத்தகம், அந்த கவிதை ஏற்படுத்துகிறது. எல்லாவற்றையும் அனுபவித்தே தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம் ஆயுள் போதாது. ஆனால் ஆயிரக்கணக்கான அனுபவங்களை, ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை, ஆயிரக்கணக்கான ரசனைகளை அதோ அந்த அறிவு சுரங்கத்தில் கொட்டி கிடக்கிறது. நீங்கள் எல்லாம் போய் அள்ளிட்டு வந்தீங்கன்னா 1000 வருடம் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுவீர்கள். அதாவது அனுபவம் பல பேருக்கு பல விதமாக இருக்கும். இப்போ நான் ஒரு பள்ளி ஆசிரியர், என்னுடைய அனுபவம்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் சார் சர்க்குலர் வருது, சுற்றறிக்கை. மாணவர்கிட்ட வாசிக்கிறேன், நாளை புனித வெள்ளி அரசு விடுமுறை அப்படின்னு சொல்கிறான். ஒரு பையன் எந்திரிச்சு சொல்கிறான், சார் எப்படி பார்த்தாலும் காந்தியை விட இயேசு தான் சார் ரொம்ப நல்லவருங்கிறான். என்னடா அது, காந்தியை விட இயேசு நல்லவரா? எப்படா இது? ஒருவேளை ஒரு கடவுளை ஒரு மனிதன் அப்படிங்கிறதுனால சொல்கிறானான்னு கேட்டால், ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், இல்லைங்க சார், காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 ஞாயிற்றுக்கிழமை எப்பயாச்சும் வந்துடுது, எங்களுக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் புனித வெள்ளி எப்போதும் வெள்ளிக்கிழமை தான் வரும், எங்களுக்கு லீவு கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறான். மாணவனுடைய சிந்தனை அவ்வாறு இருக்குது. நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆள்காட்டி விரலால் நீ ஒருவனை கெட்டவன் என்று சொல்லும்போது மீனி 4 விரலும் ஒன்றை காட்டுண்டா அப்படின்னு சொல்கிறேன். தெளிவாக சொல்கிறான் சார் இந்த காலத்து பையன். சார், நான் ஒருத்தனை கெட்டவன்னு காட்டணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஆள்காட்டி விரலை காட்டுறதில்ல சார், 5 விரலையும் தான் காட்டுறேன், இவன் கெட்டவன் அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படி தான் இந்த காலத்தினுடைய மாணவ அப்படி. அதாவது நிறைய அனுபவங்களை நம்ம சொல்லி கொண்டு போகலாம். என்றாலும் இந்த டெல் வயர்லெஸ் கீபோர்டு மவுஸை
காம்போ பேக்காக நான் வாங்கியிருக்கிறேன். சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா ப்ராடக்ட் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்னை பாதித்த வரிகள், நான் மிகுந்த வலியோடு இருந்தபோது என்னை ஒழுங்குபடுத்திய வரிகள் என்பது எதுவென்று சொன்னால், அன்பானவர்களே, போற்றுதலுக்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா சுகி சிவம் அவர்களுடைய புத்தகத்தில் இருந்த ஒரு வரி. அதாவது வாழ்க்கையில் நான் கல்லூரி முடித்த பின்பு போட்டித் தேர்வு எழுதுகிறேன், நிறைய முறை தோல்விகளை சந்திக்கிறேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு, சரி இதை விட்டுட்டு நம்ம போயிடுவோமா, நம்ம அப்பாவோட தொழில் சார்ந்த அந்த நிலைக்கு போயிடுமான்னு நினைக்கும் பொழுது ஐயா அவருடைய புத்தகத்தில் இருந்த ஒரு வரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படுங்கள். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். பட்டாம்பூச்சி பூங்காவிற்கு ஆசிரியர் மாணவரை அழைத்து செல்கிறாங்க. அப்போ ஒரு மாணவன் பட்டாம்பூச்சி தன்னுடைய முந்தநிலை கூட்டுப்புழு நிலையில் இருக்கும். அந்த கூட்டுப்புழுவில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இறகுகளால் கூட்டை உடைக்க முயற்சி செய்யும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் பையன். இந்த பட்டாம்பூச்சி ரொம்ப கஷ்டப்படுதோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வெளிவருவதற்கு நம்ம உதவி செய்வோம்னு சொல்லி அதை உடச்சி விட்றான். வெளிவருகிற கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியாக மாறி இந்த வானை வண்ணமடிக்கும் நினச்சிட்டு இருக்கான். மாறாக அது கூட்டுப்புழுவாகவே மண்ணில் துடிதுடித்து கொண்டு இருக்கிறது. பயந்து போயிட்டான். ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறான், ஐயா இப்படி நடந்துட்டுங்கய்யா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, நீ செய்தது தவறு. ஒவ்வொரு முறை பட்டாம்பூச்சி தன்னுடைய இறகுகளால் கூட்டை உடைக்க முயற்சி செய்யும் போதும் அதனுடைய இறகுகள் வலுப்பெறுகிறது. ஒவ்வொரு முறை அது கஷ்டப்படும் பொழுதும் அதனுடைய இறகுகள் வலுப்பெறுகிறது. எப்போது அது முழுமையாக வலுப்பெறுகிறதோ அப்போது ஒரே அடியில் அந்த கூட்டை உடைத்து விட்டு வெளிவருகின்ற கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சியாக இந்த வானில் வட்டமடிக்கும் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, எனக்கு போட்டித் தேர்வு எழுதும் போது மிகப்பெரிய ஒரு உத்தேகத்தை கொடுத்த வார்த்தை கதைகள் இது. தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வலுப்பெற்றுக்கிட்டே இருக்கோம், அடுத்து வெற்றி பெற போகிறோம் என்ற அர்த்தத்தை அந்த நூல், அந்த வரிகள் என்னை மாற்றியது என்று சொன்னால், அந்த வரிகள் என்னை மாற்றியது, என்னை உயர்வாக்கியது. உங்களை உயர்வாக்கக்கூடிய வரிகள் அதோ அந்த அறிவு சுரங்கத்தில் இருக்கிறது. தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான். நீங்கள் போய் உங்களை செம்மைப்படுத்தக்கூடிய, உங்களை செழுமைப்படுத்தக்கூடிய, உங்களை அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஆகச்சிறந்த புத்தகங்கள் அங்கே இருக்குது. அதை போய் நம்ம படித்து இந்த வரிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்படிலாம் நமக்கு அறிவு கிடைச்சிருதுங்க. இந்த அறிவு கிடைச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தில் இதை நான் பெருமையாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எங்கள் பகுதியை சேர்ந்த ஆசிரியர், நல்லாசிரியர் வரதராஜன் இதே திருநெய்ப்பேர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். இங்குள்ள பல பேருக்கு அவரை பற்றி தெரிந்திருக்கும். ஒரு ஆகச்சிறந்த தலைமை ஆசிரியர். அவருடைய பணியின் காரணமாக அவரை சாரட் வண்டியில் அழைத்து 10 கிலோமீட்டர் அழைத்து மாணவர்கள் விட்டு சென்றதாக கூறுவார்கள். அன்பானவர்களே, தன்னுடைய உயிர் இந்த உடம்பில் உள்ளவரை அவர் மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக தினம்தோறும் பாடுபட்டார். தன்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு போன பிறகு இந்த உடல் மருத்துவக் கல்லூரி மாணவருடைய அறிவு வளர்ச்சிக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி உடல் தானம் செய்தார். ஆனால் அதுவல்ல செய்தி. அன்பானவர்களே, உடல் தானம் செய்து விட்டார். ஒரு வாரம் கழித்து அவருடைய அறை தூய்மை செய்யப்படுகின்றது. அப்போது ஒரு டைரி இருக்குங்க. அந்த டைரியில் கவராக பணம் இருக்குது. என்னடா அது கவராக பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் அந்த டைரியில் ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு ஊரில் ஒரு இறப்பு நடந்தால் எல்லோரும் துன்பமாக இருந்தாலும் அந்த மயான ஊழியர்களும் அந்த ஈமச்சடங்கு செய்பவர்களும் அந்த நாவிதனும் நமக்கு இன்று வருமானம் கிடைக்குமே என்று எண்ணியிருப்பான். ஆனால் நான் என்னுடைய உடலை தானம் செய்வதால் அத்தகைய ஒரு அவர்கள் என்னால், ஐயோ இவர் உடலை தானம் செஞ்சிட்டாரே, இவரால் கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று நினைக்கக்கூடாது என்று எண்ணி அவர் கவராக பணத்தை போட்டு இதை நாவிதர்களுக்கு கொடுத்துருங்க, இதை ஈமச்சடங்கு செய்வர்களுக்கு கொடுத்துருங்க, இதை மயான ஊழியர்களுக்கு கொடுத்துருங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவு எவ்வாறு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த வாசிப்பு திறன் தான். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவங்க துன்பத்தை தன் துன்பமாக உணரும் பொழுது தான் அந்த ஒரு இது கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த அவையை நான் சற்று ஆழமாக செல்ல விரும்புகிறேன். இங்கு உள்ள அனைவரும் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் என்னோடு சிவகாசி வரை பயணம் செய்ய வேண்டியிருக்கும். சமீபத்தில் நான் வாசித்து கொண்டிருக்கிற புத்தகம் லக்ஷ்மண பெருமாள் அவர்களுடைய கதைகள் பற்றிய புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு கதையை படிக்கின்றேன். தீ என்ற தலைப்பிடப்பட்ட அந்த கதை. அந்த கதையின்
கதாபாத்திரம் சேர்மத்தாயி என்ற ஒரு பெண். அவளுக்கு 4 பெண் குழந்தைகள். தன் கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் ஊர் சுற்றி கடன் இருக்கக்கூடிய சூழலில் அந்த 4 பெண் குழந்தைகளையும் அவள் வேலைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழல். தீப்பெட்டி தொழிற்சாலை சிவகாசிக்கு வேலைக்கு அனுப்புகிறாள். அன்பானவர்களே, அன்று திங்கட்கிழமை அதிகாலை தன்னுடைய 4 பெண் குழந்தைகளையும் அந்த வாகனத்தில் ஏற்றிவிட்டு அவள் காலை கடன்களை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் ஒரு அபாய குரல் அவளை அழைக்கின்றது. வெளியில் ஓடி வந்து பார்க்குறா, என்ன அப்படின்னு. சேர்மத்தாயே, உனக்கு விஷயம் தெரியாதா? உன் பிள்ளைங்க போய் வேலை பார்க்குற அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை பற்றி எரியுதான், ஏகப்பட்ட பேர் அங்கே இறந்து போயிடுறாங்களாம், கைகாலெலாம் பாதி பேருக்கு காணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய ஈரக்கூளை நடுங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் தவிக்கிறா. எங்கேயாச்சும் காலனா காசு இருக்குமான்னு தேடுறா, ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி திங்கக்கிழமை சனிக்கிழமை தன் பிள்ளைங்க சம்பாரித்து வச்ச காசெல்லாம் தீபாவளிக்கு வாங்கின வட்டிக்கு வாங்கினதை கொடுக்கவே சரியாயிட்டு ஒன்றுமே இல்லை. சரின்ட்டு ஓட்டமும் நடையுமா சிவகாசி 12 கிலோமீட்டர் ஓடுறா சேர்மத்தாய். ஓடி மருத்துவமனையில் பார்க்குறா, கறிக்கட்டைகள் போல் உடல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே ஓலம். ஐயோ, தன்னுடைய குழந்தைகள் என்ன ஆனார்களோ ஏதானார்களோ என்று பதைபதித்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தன்னுடைய முந்தானையை பிடித்து யாரோ இழுப்பது போன்ற ஒரு உணர்வு. திரும்பி பார்க்குறா, தன்னுடைய 4 குழந்தைகளும் அம்மா என்று அழைக்கின்றது. அப்படியே கட்டி அணைத்து உச்சி மோந்து அவர்களை முத்தமிட்டு, என்னுடைய ஸ்ரீதேவியே, என்னுடைய ரத்தினமே, என்னுடைய முத்தே என்று கொஞ்சி, அம்மா நாங்களாம் தப்பிச்சு வந்துட்டோம்மா அப்படின்னு ரொம்ப சொல்லும்பொழுது, ரொம்ப சந்தோஷமானு சொல்லும்போது அதில் அந்த பொண்ணுங்க சொல்லுது, அம்மா ரொம்ப எங்களுக்கெல்லாம் பசிக்குதுமா, நீ காலையில் கொடுத்த தூக்குச்சட்டி அங்கேயே தான் வச்சுட்டு வந்துட்டோம், அந்த இடத்துல தான் தீ பிடிச்சிது, அதனால் வந்துட்டோம், ரொம்ப பசிக்குதுமான்னு சொல்லும்போது, இல்லை அந்த தூக்குச்சட்டி போனால் போகுது, நீங்கள்லாம் உயிரோடு இருக்கீங்களேன்னு கட்டி அணைச்சிக்கிறா. உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், ஓடுறாங்க, ஒரு கவுண்டரில் சாப்பாடு கொடுக்குறாங்க, போய் கேட்குறா. அவங்க சொல்கிறாங்க, அந்த கவுண்டரில் இறந்தவர்களோட உறவினர்களுக்கு மட்டும்தான் உணவு டோக்கன் கொடுக்கப்படும், உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாதுன்னு சொல்கிறான். என்ன செய்யறேனே தெரியல. ஒருவேளை இந்த சிவகாசி முழுவதுமாகவே தீப்பற்றி எரிந்திருக்க கூடாதா என்று ஓலமிடுகிறார். சாகிற வரை நாம் அந்த ஒரு எல்லைக்கு போகும் அளவிற்கு அவள் ஓலமிடுகிறாள். ஓடி வர பார்த்தா மறுபடியும் அந்த 4 பிள்ளைங்களும் பசியால் கண்ணெல்லாம் சொக்கி போய் நிற்கிது. என்ன பண்ணுறதுனே இவளுக்கு தெரியல. அந்த கடைசி பெண் முத்துலட்சுமின்னு பேர். இவ காலை பிடிச்சிக்கிட்டு, அம்மா ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு என்ன செய்யறேனே தெரியல. பக்கத்தில் இருக்கிற கட்டையை எடுத்து வாருன்னு வாடுறா. இந்த தீயில பிடிச்சி நீங்கள் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 4 நாள் கழித்து நான் என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன், பாதி வெந்திருந்தா கூட ஏதாவது இன்சூரன்ஸில் பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆற்றாமையின் உச்சத்தில் அடின்னு அடிக்கிற அந்த இளம் பெண், கடைசி பெண் முத்துலட்சுமி ஒரு காலை கட்டி கொண்டு காலை விடவே இல்லை. முழுவதுமாக தன்னுடைய ஆற்றாமை முழுதும் தீர்ந்த பிறகு அந்த கட்டையை தூக்கி போட்டு விட்டு அவள் என்னமோ முனகிட்டு இருக்கா. தன்னுடைய கடைசி பெண் குழந்தை என்ன முனகிறா அப்படின்னு இப்போ தான் அவள் காதில் விழுவுது. அம்மா அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்க அம்மா, அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்க. இன்னமே அந்த குடோன் தீ பிடிச்சி எரிஞ்சுதுன்னா நான் வெளியில் வரமாட்டேம்மா, அங்கேயே கருகி செத்துடுறம்மா. ஃபுல் ஸ்டாப். அன்பானவர்களே, லக்ஷ்மண பெருமாள் அவருடைய இந்த கதை எவர் ஒருவர் படித்திருந்தாலும் அடுத்த நாள் முதல் தன்னுடைய இலையில் பரிமாறக்கூடிய ஒரு பருக்கை சோற்றை கூட வீண் செய்ய மாட்டார்கள் என்பது திண்ணம். எத்தனை பயிற்சிகளில் நாம் சொல்லியிருந்தாலும், யார் சொல்லியிருந்தாலும் அந்த உணர்வை நாம் பெற முடியாது. மாறாக இந்த கதையானது நாம் இங்கு நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ பேர் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வை, அந்த அறிவை நமக்கு ஊட்டி செல்கின்றது. அந்த அறிவு நாம் பெற வேண்டும் என்றால் இந்த கற்றனை தூரும் அறிவு கற்கும்போது தான் கிடைக்கும். அதாவது கவிஞர் வாலி தான் சொல்லுவார், நான், என் அம்மா, என் தமக்கை, என் அக்கா, என் அண்ணன் அனைவரும் பீடி சுட்ட செல்கிறோம். ஏனென்று சொன்னால் என் தந்தை ஊர் சுற்ற செல்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு தந்தையினுடைய கடமையை இந்த கதை அற்புதமாக சொல்லிவிட்டு செல்கின்றது. எனவே அன்பானவர்களே, இது போன்ற ஒரு உணர்வுகளை எல்லாம் நாம் பெற வேண்டும். இந்த அறிவினால் நாம் இந்த மாநிலத்தின் பசிப்பிணியை போக்க வேண்டும். அற்புதமான அன்பினால் உருவாக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால்
இத்தகைய புத்தகங்களை கடந்து வந்தால் மட்டுமே அத்தகைய அறிவை பெற முடியும். கற்றனை தூறும் அறிவு. அதாவது இங்கே பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நம்ம பக்கத்தில் என்ன கலைஞர் படித்தாரா, என்ன காமராஜர் படித்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, அவர்களெல்லாம் படிக்கவில்லை, ஆனால் தங்களுடைய வாழ்நாள் முழுதும் வாசித்து கொண்டே இருந்தார்கள். அந்த வாசிப்பினுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் கடைசி வரை எழுதி கொண்டே இருந்தார்கள். அவருடைய அறிவானது விரிவடைந்து கொண்டே இருந்தது. தின்ற சோறு உடல் வளர்க்கும், கண்ட புத்தகம் நம் அறிவை வளர்க்கும். நம்முடைய முத்தமிழறிஞர் மண்ணின் மைந்தர் கலைஞர் அவர்கள் புறநானூற்று பாடல்கள், புலவர்கள் எழுதிய அந்த பாடல்கள்லாம் நமக்கு சற்றும் அது புரியாது. அந்த நடையில் தான் இருக்கும். புலவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அந்த புறநானூற்று பாடல்களும் அரசரை பாடவில்லை, மாறாக அந்த சமயத்தில் வாழ்ந்த சேவகனை பாடுகின்றது. அந்த நாட்டில் உள்ள சாதாரண குடிமகன்களை பற்றி பாடுகின்றது. அவர்களுடைய வீரத்தை பற்றி பாடுகின்றது. அந்த பெண் குலத்தின் வீரத்தை பற்றி பாடுகிறது. புறநானூற்றி நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய கைவண்ணத்தில் கலைஞர் கவிதைகள் என்னும் புத்தகத்தில் மிக அற்புதமாக செதுக்கி வைத்திருப்பார். அதாவது தாய் தன்னுடைய கணவனை இழந்துடுறா போர்க்களத்தில், எதிர்நாட்டு வீரர்களா. பிறகு தன்னுடைய குழந்தையை போர் வீரனாக சிறுவயதிலிருந்தே தயார் செய்து அவனை போர்க்களத்திற்கு அனுப்புகிறார். கலைஞரின் வரிகளை கேளுங்கள் அன்பானவர்களே. அவர் சொல்றா, தாய் கட்டி அணைத்து கழித்த என் கணவனது நெஞ்சகத்தை, வெட்டி பிளந்து வீழ்த்து விட்ட பகைபுலத்தை, எட்டி உதைத்து துரத்தி ஏற்றிடுவீர் வெற்றி கொடி என்றும், எதிரிகளின் கோட்டையிலே நம் முரசு முழங்கட்டும் என்றும், உச்சி மோந்து திலகமிட்டு குடிமிதனை கோதிவிட்டு உடைவாளை கையில் தந்து சென்று வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். அவனோ கொடுவாளால் களிறுகளை கொன்று போட்டு குன்றுகளை பந்தாடுதல் போல் அவற்றை உருட்டிவிட்டு படுகளத்தில் விளையாடி வினை முடிக்கின்றான் என்றும், நெடுமரம் போல் பகைப்படை வீழ்கின்றதென்றும், அடுக்கடுக்காய் தித்திப்பு செய்திகள் வந்திடவே அடக்க ஒண்ணா ஆவலுடன் அது காண களம் புகுந்தேன். ஐயத்திற்கிடமே இல்லை, வெற்றி நமக்கேதான். ஆனால் ஒன்று, அங்கே என் அருமை மகனைத்தான் காணவில்லை. அம்மா போய் பார்க்குறா, பிள்ளையை காணும். குருதி மனம் கமழுகின்ற போர்க்களத்தில் குமுதமலர் மொட்டுகளாய் முளைக்கும் தலைகள், வீழ்ந்துள்ள வீரர்தம் உடல்களோ கவிழ்ந்துவிட்ட படகுகளாம், வெட்டுண்ட கை கால்கள் வேலையின்றி மிதக்கின்ற துடுப்புகளாம், சூழ்ந்துள்ள பிணக்குவியல் நடுவில் சென்றேன் ஆழ்ந்துள்ளேன் கவலையினால். என் அருமை மகனே, நீ போர்க்களத்து பிணமாகி வாழ்கின்றாயா அல்லது புறமுதுகிட்டோடி செத்து தொலைந்தாயா என கேட்டு துடித்திட்டேன். வாழ்கின்றேன் அம்மா வீரனாக என்றொரு குரல் தாழ்கின்ற என் தலையை நிமிர்த்ததங்கே. குரல் வந்த திசை நோக்கி பறந்து போனேன். உள்ள உரம் வாய்ந்த மகனே நீ எங்கே என்றேன். இங்கே என்றான், கண்டுகொண்டேன். வலம்புரி சங்கே என்றவாறு தழுவி கொண்டேன். கையில் வெற்றியம்மா வெற்றி என்றான். அவன் நெற்றியிலே முத்தமிட்டு, என் நித்திலமே, போர்க்களத்தில் உயிர் நீத்து மானம் காத்த தந்தைக்கு நேர்வழி தோன்றலாய் வந்துதித்தாய், வாழ்க என்றேன். இப்போதான் கிளைமேக்ஸ். ஊடுருவி இருக்கின்றதே மார்பில் அம்பு, வலி உனக்கு தாங்காதே மகனே என்றேன். அழுது விட்டேன். உண்மையா அம்மா? உன் கண்ணால் கண்டு நீ எனக்கு உரைக்கும் வரை நான் உணரவில்லை அம்மா என்றான். உயிர் விட்டான் மடி மீது, போய்விட்டான் உயிரோடு என்னை மட்டும் விட்டுவிட்டு. அன்பானவர்களே, ஒரு ஆகச்சிறந்த புறநானூற்று சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாத அந்த பாடல்களை தன்னுடைய ஆகச்சிறந்த அறிவாலும் தன்னுடைய வாசிப்பு திறனாலும் நாமும் வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவத்தை நம் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அதாவது நம்ம அந்த அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கே நீங்கள் போயிடலாம். அந்த அந்த சூழலுக்கே நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள் எல்லாம் இருக்கும். நம்ம போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அந்த வரிகளெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இப்படிப்பட்ட நூல்கள், இப்படிப்பட்ட கதைகள், இப்படிப்பட்ட கவிதைகளை நாம் புத்தகங்களிலிருந்து கடந்து வரும்போது மட்டும்தான் ஒரு ஆகச்சிறந்த அறிவை நாம் பெற முடியும்.
கற்றனை தூறும் அறிவு எந்த அளவிற்கு நாம் கற்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய அறிவானது விரிவுபடுகிறது. ஐயா அவர்களுடைய முறையில் சொல்லுவதென்றால், வாழ்க்கை என்பது கடல். இந்த கடலில் நீங்கள் ஒன்றுமே படிக்கலை அப்படின்னா அப்படி கடற்கரையில் காற்று வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் சில புத்தகங்களை படித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் அந்த கடல் அலை நம் காலை உரசுகின்ற ஒரு இதமான அனுபவத்தை பெறலாம். இன்னும் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் கடலில் நீச்சல் அடித்து மகிழலாம். முழுமையாக நிறைய புத்தகங்களை படித்து உங்களுடைய அறிவை நீங்கள் விருத்தி செய்தீர்களானால் நீங்கள் ஆழ்கடலில் சென்று முத்தை எடுக்கலாம். அத்தகைய ஒரு அனுபவத்தை நாம் பெறலாம். எனவே அன்பானவர்களே, அறிவு சுரங்கத்திற்கு செல்லுங்கள், அற்புதமான புத்தகங்களை வாங்குங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் புத்தகங்களை தேடுங்கள், உங்கள் அறிவை விரிவு செய்யுங்கள், விருத்தி செய்யுங்கள், அதன் மூலம் ஒரு அன்பார்ந்த சமுதாயத்தை படையுங்கள் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.